கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தபக்காலத்திலே நாங்கள் சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது காணாமற் போன மகனை பற்றிய, இளையன் மகனை பற்றிய அந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய இந்த நற்செய்தியின் ஊடாக, இந்த இறை வார்த்தையின் ஊடாக உங்களுக்கும் என்னையும் அழைப்பது, இறைவனுடைய திட்டம் மிகவும் வித்தியாசமானது, அது மிகவும் பழமை வாய்ந்தது. அதிலே பழமைப்பிக்க, வரப்பிரசாதம் அடைந்த, புரிந்து கொள்ள முடியாத ஆழமான கருத்துக்கள் காணப்படுகின்றது என்பதனை புரிந்து கொள்ள, இளையவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே, அவனுடைய நிலைமையை அறிகின்ற சந்தர்ப்பத்திலே மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அவனுடைய வாழ்க்கையை அந்த இடத்துக்கு செல்லாமல் இருந்திருந்தால் அவனும் ஏனோ தானோ என்று அவனுடைய வாழ்க்கையை கழித்திருப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இறைவன் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். வாழ்க்கையின் அனுபவத்தின் ஊடாக வாழ்க்கையின் புனித தன்மத்தை புரிந்து கொண்டு, வாழ்க்கை எவ்வாறான ஒரு பரிசு கடவுளிடம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தினை அவன் உபயோகப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இறைவனை நாடி இறைவனிடத்திலே செல்லக்கூடியவனாக மாறியவாறு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் விழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் விழுவது, நான் இவ்வாறு என்னுடைய பாவத்தில் இருப்பது இறைவன் என்னை பலப்படுத்துவதற்காக, இறைவனுடைய திட்டம் எனக்காக அவர் தீட்டி வைத்திருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியமானது என்பதனை புரிந்து கொள்வதற்காக அவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். எனவே அந்த வரப்பிரசாதங்களை உங்களுக்கு எனக்கு தர வேண்டும். பண்டி இந்த நாளிலே நாங்கள் செபிப்போம்.